இன்றைக்கு போக்சோ சட்டம் 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 18,000 போக்சோ வழக்கு இருக்குது. அதுல 6999 இருக்குதா 84 கோடி கொடுத்திருக்காங்க. 18,000 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அரசாங்கம் தேவையா? திமுக ஆட்சியில் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமையால் அதிகம் பாதிக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பாருங்க, பிஞ்சு குழந்தை இன்றைக்கு போக்சோ சட்டம் 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 18,000 போக்சோ வழக்கு இருக்குது. அதுல 6999 இருக்குதா 84 கோடி கொடுத்திருக்காங்க. 18,000 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அரசாங்கம் தேவையா? இன்றைக்கு 18,000 சிறுமியுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? அந்த பெற்றோர்கள் எப்படி மனசு துடிக்கும்? பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் தான் அந்த வழி தெரியும். இந்த முதலமைச்சருக்கு தெரியாது. முதலமைச்சர் சொல்றாரு அப்பா அப்பா என்றால் என்னுடைய செவி மகிழ்ச்சியா இருக்கு சொல்றாரு. திரு ஸ்டாலின் அவர்களே, அப்பா அப்பா என்று பாலில் சீண்டல் போது கதறிட்ட பொழுது அந்த சத்தம் இந்த அப்பாவுக்கு கேட்கவில்லையா? 18,000 குழந்தைகள் கதறி கொண்டிருக்கின்றன. இந்த அப்பாவுக்கு காது கேட்காதா? ஆக சிந்திக்க பார்க்க வேண்டும். ஒவ்வொரு பெற்றோரும் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு தாய்மார்களும் சிந்திக்க வேண்டும். நாம் பெற்றெடுத்த குழந்தை பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அப்போதான் இந்த நாடு வளம் பெறும். இன்றைக்கு இந்த ஆட்சியில சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன் பாட்டியம்மா கூட பாதுகாப்பு இல்லை. இனிமே பாட்டியம்மா கூட தனியா விட்டுட்டு போக முடியல. அப்படிப்பட்ட ஒரு மோசமான கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. உண்மைதானே? 80 வயசு 84 வயசு எவ்வளவு? அதெல்லாம் தெய்வத்துக்கு சமம். அத கூட இந்த கொடுமைக்காரர்கள், கொடு நெஞ்சம் படைத்தவர்கள், போதை ஆசாமிகள் செய்கின்ற தவறு தமிழ்நாடு தலை குனிந்து போய்விட்டது. எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் சொல்கிறார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.